good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து CSIR net question paper topic wise நம்ம டிஸ்கஸ் பண்றோம் with answer ஓட. இது first class 1 ன்னு கொடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட டாபிக் chemical periodicity எடுத்துர்க்கேன். இயர் வைஸ் வந்திருக்க क्वेश्चंस இந்த டாபிக்ல இயர் வைஸ் நெட் எக்ஸாம்ல ஜூன்லயும் டிசம்பர்லயும் கேட்ட क्वेश्चंस வித் ஆன்சரோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். See first question, இந்த molecules H2O, NH3 and methane இதுல எது சேம் அப்படினு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு கொடுத்திருக்க क्वेश्चन வந்து இது எப்போ வந்திருக்குனா 2011 நெட் எக்ஸாம்ல வந்திருக்கு. பாண்ட் ஆங்கிள் சேமா, பாண்ட் டிஸ்டன்ஸ் சேமா, ஹைபிரிடைசேஷன் சேமா, ஷேப்ஸ் சேமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதெல்லாம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். வாட்டர்னு எடுத்துருவோம். நான் 3 கொடுத்துருக்காங்க. வாட்டர் கொடுத்துருக்காங்க, அமோனியா கொடுத்துருக்காங்க, மீத்தேன். முதல்ல இதோட ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். வாட்டரோட ஸ்ட்ரக்சர் இது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் பெண்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பெண்ட் ஸ்ட்ரக்சர். இது அமோனியா ட்ரைகோனல் பிரமிடல்ன்றது உங்களுக்கு தெரியும். மீத்தேன் வந்து டெட்ராஹீட்ரல் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஜாமெட்ரி இது டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி உங்களுக்கு தெரியும். இதோட ஹைபிரிடைசேஷன் டெட்ராஹீட்ரல் வந்தாலே sp3 ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு தெரியும். இதோட பாண்ட் ஆங்கிள் வாட்டர்னு எடுத்துட்டா 104.5 டிகிரி, அமோனியா 107 and methane 109.5 degree. ஸோ இப்போ கொஸ்டினில் பாருங்கள் ஹைபிரிடைசேஷன் ஆர் சேம்ன்றது தான் கரெக்ட். ஒருவேளை இங்கே ஜாமெட்ரி ஆர் சேம்னு கொடுத்துருந்தா அதை நீங்கள் டிக் அடிச்சிருக்கணும். நான் அந்த ரவுண்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இன் NO and CO அக்கார்டிங் டு MO தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த கொஸ்டினும் 2011 நெட்ல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.0, 1,0, 2,2, 3,2, 2,3 அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம இதோட கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் NO and CO எழுதணும். இதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் NO சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. ஸ்டார் எல்லாம் ஆன்டிபாண்டிங் உங்களுக்கு தெரியும். பை 2px, பை 2py. இது எல்லாத்துலையும் நம்ம மேலே போட்டிருக்கலாம் என்னது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் என்னது எலக்ட்ரான்ஸ். லாஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரான் என்னது 1. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் CO பார்ப்போம். சிக்மா 1 NB, NBன்னா என்னது நான் பாண்டிங், 2 பை எலக்ட்ரான். இது சிக்மா 2, இதுக்கும் எடுத்துருக்கு பை எலக்ட்ரான். இதில் என்ன இருக்குது 6 எலக்ட்ரான்ஸ். பை 2 அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சிக்மா 3NB இதில் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே என்ன இல்லை, மாலிகுலர் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானே இல்லை. ஸோ 0. ஸோ 1,0ங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின், தி ஆர்பிட்டல் வித் 2 ரேடியல் அண்ட் 2 ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியல் நோடும் 2ஆக இருக்கணும், ஆங்குலர் நோடும் 2ஆக இருக்கிற மாதிரி இங்கே இருக்க ஆப்ஷன் எதுனா 5Dன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் 2013 நெட்டில் கேட்டிருக்காங்க. இது எப்படி வந்தது? முதல்ல ரேடியல் நோட்னா என்னன்றது தெரியும். ரேடியல் நோட்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் and there is no chance of locating an electron. எலக்ட்ரானை லொக்கேட் பண்ணுறது கஷ்டம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரும் ஒன்னோட ஒன்று ரெலவெண்ட்டாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n-L. என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், Lனா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் -1. இது வந்து என்னது ரேடியல் நோடு. ஓகே, ஆங்குலர் நோட்னா என்னன்னு பார்ப்போம். பிளேன்ஸ் ஆர் பிளேனார் ரீஜன்ஸ் சரௌண்டிங் த நியூக்ளியஸ் when there is no chance of discovering an electron. அதுலேயே என்ன இருக்கு, லொக்கேட்டிங் அன் எலக்ட்ரான், நோ சான்ஸ் ஆஃப் லொக்கேட்டிங் அன் எலக்ட்ரான், ரேடியல் நோடு இது. இப்போ இதுலேயே என்ன இருக்கு, பிரைமரி குவாண்டம் நம்பர் ஹேஸ் நோ பேரிங் ஆன் த வேல்யூ ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்குலர் நோடு இங்கே 1ன்னு சொல்கிறோம். ஸோ 5D ஆர்பிட்டால் மட்டும் தான் ஆங்குலர் நோடு 2ஆக இருக்கும், ரேடியல் நோடும் 2ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா என்னது, n-L + 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 5D எலக்ட்ரான்ஸ் 5D ஆர்பிட்டாலில் மட்டும்தான் ரேடியல் நோடு 2ஆக இருக்கும், ஆங்குலர் நோடும் 2ஆக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் பை அண்ட் பை ஸ்டார் ஆர்பிட்டால் இன் போரன் மாலிக்யூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 2016 நெட்டில் கேட்ட கொஸ்டின். பை எலக்ட்ரான் பை ஆர்பிட்டால்ஸோடதும் பை ஸ்டார் ஆர்பிட்டால்ஸும் எழுதியிருக்கேன். பை ஆர்பிட்டாலில் சிமெட்ரி ஜெரேடாக இருக்குது, அன்ஜெரேட், அன்ஜெரேடாக இருக்குது, ஜெரேட், ஜெரேடாக இருக்குது, ஜெரேட், அன்ஜெரேட், அன்ஜெரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, போரன் மாலிக்யூலில் பையும் பை ஸ்டார் ஆர்பிட்டாலும் என்ன மாதிரி காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பை ஆர்பிட்டாலே எப்போ உருவாகும், பி ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் ஆகும். அந்த ஓவர்லேப் என்னது சைடு ஓவர்லேப்பிங்காக இருந்தால் தான் பை ஆர்பிட்டால் வரும். பை ஆர்பிட்டால் ஃபார்ம்டு பை தி ஓவர்லேப் ஆஃப் பி ஆர்பிட்டால் என்ன சைட் டு சைடு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். வேறு பை ஸ்டார் ஆர்பிட்டால்னா என்னது, ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். இது என்னது, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டால்ஸ். பி ஆர்பிட்டால்ஸ் வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரக்டிவ்
அந்த ஏரியா வந்து அப்படியே பிரேக் ஆகி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்ததுனால தான் p ஆர்பிட்டால் வரும். அப்போது போரன் மாலிக்யூலில் பை ஆர்பிட்டால் என்ன ஷேப்பில் இருக்கும்? அஞ்சரேடு. அஞ்சரேட்னா என்ன அர்த்தம்? யூன்னு ஒரு சிம்பிள் போடுறோம். அதாவது ரிவர்ஸ் ஆகுது. சைன் வந்து அப்படியே ரிவர்ஸ் இன்வர்ஷன் தலைகீழ திருப்பும்போது சைன் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது பை. பை ஸ்டாரில் அந்த மாதிரி எந்த சைன் சேஞ்ச் ஆகாது. அதை ஜெரேடு சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பை வந்து அஞ்சரேடு, பை ஸ்டார் ஜெரேடுன்னு இருக்க ஆப்ஷன் பி. ஓகே. 5th கொஸ்டின், தி எக்ஸ்பெக்டட் HH பாண்ட் ஆங்கிள் இன் H3+ அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் 2016 நெட்டில் கேட்டிருக்க கொஸ்டின் தான். இதையும் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். HH இதோட ஷேப்பு பார்த்தா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பு வரணும். இதோட பாண்ட் ஆங்கிள், இதில் ஸ்டேபிளான பாண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி தான். இது வந்து ஜாஸ்தியாக இப்படி இழுத்து போடணும். பாண்ட் ஆங்கிள் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து 60 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து இதோட ஆப்ஷன்ஸ். 5th கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து 60 டிகிரி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற 6th கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த லோயஸ்ட் ஃபார். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது புரோமின் கொடுத்துருக்காங்க, செலீனியம் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்சனிக் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் 2017 நெட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகே. உங்களுக்கு தெரியும் அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக், செலீனியம், புரோமியம். இது இருக்கிற குரூப்பை நான் எடுத்து எழுதியிருக்கேன். நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின். லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன எது வந்து லோயஸ்ட் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தா செலீனியம். நெக்ஸ்ட், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. இந்த கொஸ்டின் 2023 நெட்டில் கேட்ட கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போரன் இஸ் கிரேட்டர் தென் கார்பன், கார்பன் இஸ் கிரேட்டர் தென் நைட்ரஜன், நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் பெரிலியம். ஓகே. ஆப்ஷன் பி, நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் கார்பன், கார்பன் இஸ் கிரேட்டர் தென் பெரிலியம், பெரிலியம் இஸ் கிரேட்டர் தென் போரன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. முதல்ல இதோட அயனைசேஷன் என்தால்பி எழுதுவோம். ஓகே. போரன் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் போரனோடது 5 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் 5. அதில் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 1s2 2s2 ஆகுது, B+ அயான். இது இன்னொரு எலக்ட்ரானை கொடுத்துட்டோம், 2+ அயான் ஆகுது. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ 1s2 2s1. அடுத்து கார்பனோடது 6ன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது 5 C+ அயானை மாறுது. அது இன்னொரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 1s2 2s2 கன்வெர்ட் ஆகுது, C2+ அயான். நைட்ரஜன் வந்து உங்களுக்கு தெரியும் 7 1s2 2s2 2p3. ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 1s2 2s2 2p2 N+ அயானா மாறுது. அது இன்னொரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 2+ அயானா மாறுது, 1s2 2s2 2p1. ஓகே. லாஸ்ட்டாக நான் பெரிலியம் எழுதியிருக்கேன். பெரிலியம் 4 1s2 2s2 ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Be+ அயானா மாறுது, 1s2 2s1 ஆகுது. இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு 1s2 மட்டுமே ஆகுது, தட் இஸ் Be2+ அயான். இது வந்து நமக்கு என்ன தெரியுது? நைட்ரஜன் இஸ் கிரேட்டர் தென் போரன், போரன் இஸ் கிரேட்டர் தென் கார்பன், கார்பன் இஸ் கிரேட்டர் தென் பெரிலியம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுனா டி, ஆப்ஷன் டி. இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் போரன், இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது 2023 நெட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 0 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் போரன். உங்களுக்கு தெரியும் போரனோட அட்டாமிக் நம்பர் போரன் எடுத்துட்டாலே நமக்கு 5ன்னு உங்களுக்கு தெரியும். 1s2 2s2 2p1. போரன் வந்து பேராமேக்னட்டிக்காக இருக்கனால ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த போரனோட ஸ்ட்ரக்சரில் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் ஒரு போரன், இது ஒரு போரன். போரனை நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 1s2 2s2 2p1. 2pயில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டாச்சு. இப்போ இது என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2p z ஆர்பிட்டால், பை ஸ்டார், இங்கே இது ஆன்டி பாண்டிங், இது பாண்டிங்னு தெரியும். ஸோ போரனில் 2p ஆர்பிட்டால்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். எஸ் ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். புரியறதுக்காக எழுதியிருக்கேன். எஸ் ஆர்பிட்டால் ஃபில் ஆன பிறகு பாருங்கள் 1s2 2s2 2p1 எழுதியிருக்கேன். 1s2 ஃபில் ஆகிடுச்சு, 2s2 ஃபில் ஆகிடுச்சு, 2p1. ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எதில்? போரனில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போரனில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 தான் இருக்குது. 9th கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் 1 எலக்ட்ரான் கெயின் ஆஃப் த எலமெண்ட்ஸ். இந்த கொஸ்டினை 2021 நெட்டு ஜூனில் நடந்த எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினா உங்களுக்கு தெரியும், இந்த எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் நெகட்டிவ் அயான். இதோட நெகட்டிவ் அயான், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுக்கான எனர்ஜியை நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கேட்டிருக்கிறது என்னது? நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக்,
ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், ஆல்கலி மெட்டல்ஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த எலக்ட்ரான் கெயின் அஃபினிட்டி வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது, யூன்றதை அதை மென்ஷன் பண்ணுறோம். இந்த சேஞ்சஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஜாஸ்தியாக இருக்குன்னா 3D ஆர்பிட்டால்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி ஆப்ஷன் பார்த்தா சல்ஃபர், செலீனியம் அண்ட் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம் அண்ட் ஆக்சிஜன். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் 1 எலக்ட்ரான் கெயின் எலமெண்ட்ஸ். 1 எலக்ட்ரான் கெயின் எலமெண்ட்ஸில் சல்ஃபர் இஸ் கிரேட்டர் தென் செலீனியம், செலீனியம் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சிஜன். இது எந்த குரூப்புன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின், அந்த டிஃபரன்ஸ் இன் தி second ionization energy of lithium or sodium, beryllium or magnesium, boron or aluminium, nitrogen or phosphorus. இதில் வந்து கொடுத்துருக்கிறது x1, x2, x3, x4. The correct order of the difference in the second ionization energy. இந்த கொஸ்டின் 2023 நெட்டு டிசம்பர் மாதம் கேட்ட கொஷின். ஓகே, முதல்ல இதோட இதை எழுதுவோம். இந்த x1, x2, x3 அப்படிங்கிறதுலாம் என்னென்னா அயனைசேஷன் எனர்ஜியோட வேல்யூ. இப்போ எழுதியிருக்கேன் லித்தியம் ஆர் சோடியம், இதை நான் x1, x2, x3ன்னு போட்டுருக்கேன். லித்தியத்தோட அயனைசேஷன் என்தால்பி 7298, சோடியத்தோடது. இந்த வேல்யூஸ் வந்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வேல்யூவோட பேசிஸில் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் டியூ டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது ஜாஸ்தியாக இருக்குது? x1 is greater than x4. x1 விட x1 வந்து x4 விட ஜாஸ்தியாக இருக்குது. x4 is greater than x3, 2427. x3 is greater than x2. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் நெட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து கெமிக்கல் பீரியாடிசிட்டி டாப்பிக்கில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.